ஓம் ஸ்ரீ ஷிம். வணக்கங்க. அனைவரும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது ஆனி திருமஞ்சனம். 2/7/2025 ஜூலை மாதம் இந்த வருடம் ஆனி திருமஞ்சனம் புதன்கிழமை அன்று நடக்கிறது. கொடியேற்றம் பார்த்திங்கன்னா ஜூன் 23 ஆரம்பித்து ஒரு 10 நாள் உற்சவமாக இது நடக்கும். நிறைய வாகனங்கள், வீதி உலா அதெல்லாம் நடக்கும். 2 ஜூலை அன்னைக்கு ஆனி திருமஞ்சனம் மற்றும் பஞ்சரத பவனிகளுடன் இது இனிதாக இது நடராஜருடைய திருவிழா நிறைவு பெறும். இது சிதம்பரத்தில் நடக்கிறது. மற்ற கோயில்களில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற கோயிலோ, உத்தரகோசமங்கை மற்ற அனைத்து சிவாலயங்களிலுமே இந்த நடராஜர் அபிஷேக தினம் கொண்டாடப்படும். வெகு சிறப்பாக அந்த நேரங்களை நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். சரி, சிவபெருமானுடைய அபிஷேக தினங்களில் ஒன்றுதான் ஆனி திருமஞ்சனம். ஆனி திருமஞ்சனம் அப்படின்னா என்ன? திருமஞ்சனம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இறைவனுக்கு பல வகையான ஒரு 16 விதமான பொருட்களால் நீண்ட நெடிய நேரம் அபிஷேகம் செய்கிறது. அதைத்தான் நாம் திருமஞ்சனம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனி மாதம் நடக்கிறபடியால் இதை ஆனி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்கிறோம். இறைவன் எம்பெருமான் சிவபெருமான் பதஞ்சலி வியாக்கிரபாத முனிவர்களுக்காக அவர்கள் இயற்றிய தவத்தினுடைய பலனாக தேவர்களுடைய எல்லாருடைய வேண்டுகோளுக்கு இணங்கி இந்த நாட்டியத்தை ஆடிய தினமே இந்த ஆனி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மணி அளவில் இந்த அபிஷேகம் நடைபெறும். அதற்கு பிறகு உங்களுக்கு அலங்காரம் எல்லாம் முடிந்து உத்தர தரிசனம் அப்படின்னு சிவபெருமான் காட்சி கொடுப்பார். சிவபெருமான் அபிஷேக பிரியர். மகாவிஷ்ணு பெருமாள் பார்த்திங்கன்னா அலங்கார பிரியர். அதனால தான் இவருக்கு நிறைய அபிஷேக தினங்கள் உண்டு. அது மட்டுமல்லாமல் முத்தமிழாகிய இயல் இசை நாடகம் அந்த 3 முறைகளிலுமே சிவபெருமானை வணங்குவது ரொம்ப சிறப்பு. ஆடல் வல்லானாகிய நடராஜ பெருமானுக்கு நாட்டியாஞ்சலி அப்படின்னு சிதம்பரத்தில் நிறைய செய்வாங்க. அது மாதிரி சமர்ப்பணம் பண்ணுவாங்க. பரதநாட்டியத்தை சமர்ப்பிக்கிறது என்று ஒரு விசேஷமான ஒரு வகையும் உண்டு. அது சிதம்பரத்தில் ரொம்ப விசேஷம். பொதுவாக பார்த்திங்கன்னா 6 நாட்கள் அபிஷேக தினங்கள் அப்படின்னு சிவபெருமானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் நாம் பார்த்தோம்னா நிறைய இந்த தரிசனம், திருமண பாக்கியம், தீர்க்க சுமங்கலித்துவம், குடும்பத்தில் ஒற்றுமை, கணவன் மனைவி அது தம்பதி ஒற்றுமை, இது மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் அதுக்கு உண்டான பலன்களாக இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய பூ உலகத்தில், நம்மளுடைய உலகத்தில் ஒரு வருடம் அப்படின்னு நமக்கு கணக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 6 நாட்களும் ஒரு 3 திதியும் 3 நட்சத்திரத்தோடு இணைந்து வருவது தான் இந்த நடராஜ அபிஷேக தினங்கள்னு சொல்கிறாங்க. வருடத்துக்கு 6 நாட்கள் மட்டும்தாங்க இது வரும். சித்திரை மாதத்தில் வருகிற திருவோண நட்சத்திரம் இணைவது கனகசபை அன்றைக்கி மாலையில் அபிஷேகம் நடக்கும். ஆனி மாதம் உத்திர நட்சத்திரம் இணைகிற சமயத்தில் ராஜசபை ஆயிரங்கால் மண்டபத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வளர்ப்பு அப்போ உங்களுக்கு இந்த அபிஷேகம் நடைபெறும். ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூர்வபட்ச சதுர்த்தசி, அதாவது வளர்பிறை சதுர்த்தசி அன்னைக்கு கனகசபையில் மாலை நடக்கும். புரட்டாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தசி அன்று மாலை கனகசபையிலும். அதன் பிறகு மார்கழி மாதம் திருவாதிர நட்சத்திரம் வருது இல்லைங்களா, ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவோங்க. அன்றைக்கி காலையில் ஆரம்பித்து விடிய 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 செஞ்சு அந்த தரிசனத்தை நம்ம பார்க்குறது ரொம்ப சிறப்புங்க. இதில் இந்த 6 நாட்களிலுமே மார்கழி வருகிற திருவாதிரையும் ஆனி உத்திர நட்சத்திர அபிஷேகமும் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வருஷத்துக்கு 6 நாள் முக்கியம். அந்த 6லேயும் இது 2 ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. குடும்ப சகிதமாக இது தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு, நிறைய புண்ணிய பலன்கள் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில மாதங்களுடன் சில நட்சத்திரத்தை நம்ம பிரித்து பேசவே முடியாதுங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தைப்பூசம், வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம், சித்திரை உத்திரம், சித்திரை சதயம். இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு நிறைய சிறப்புங்க. நிறைய இறை திருமணங்கள் நடந்த நன்னாள் தான் இந்த சித்திரை உத்திரம் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஐயப்பனுடைய அவதார தினமாகவும் இந்த உத்திர நட்சத்திரம் விளங்குகிறது. இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒரு பலன்க. இதுதான் சிறப்பு அப்படின்னு நம்ம பிரித்து சொல்லிட முடியாது. அதற்குள்ளே நாம் விரிவாக போக வேண்டாம். நம்ம ஆனி திருமஞ்சன வைபவம் நம்ம பழைய காலத்திலேருந்து, பண்டைய காலத்தில் மன்னர்கள் காலத்திலேருந்து இது நாம் செஞ்சுக்கிட்டு தாங்க வரோம். நம்ம என்னெல்லாம் செய்யலாம், எப்படியெல்லாம் கொண்டாடலாம், என்ன பலன்கள், அதையெல்லாம் ரொம்ப சுருக்கமாக நாம் பார்த்துக்கலாங்க.
இந்த மன்னர்கள் காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்குமே இந்த நடராஜ பெருமானை வழிபடும் விதம் தான் இந்த ஆணி திருமஞ்சனத்தினுடைய முக்கியமான தாத்பரியம். பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் ஒரு புராண நிகழ்வு, ஒரு வரலாறு ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. புலிக்கால் முனிவர்னு எப்போவுமே சிவபெருமான் அருகிலேயே இருப்பாங்க. ரொம்ப சிவபெருமான் மீது அதீத பக்தி, தீவிரமான பக்தி. ஆடல் வல்லானின் ஆடலை காண வேண்டும் என்று பெரும் தவம் இயற்றுகிறார்கள் ரொம்ப வருடங்களாக, யுகங்களாக. அதற்கு இணங்கி சிவபெருமான் காட்சி தந்து நடனமாடிய நன்னாள் ஒரு பொன்னாள் தான் இந்த ஆணி திருமஞ்சன நன்னாள். தில்லையிலே 1000 கால் மண்டபத்தில் சிவகாம சுந்தரி அம்பிகை தேவியுடன் நடனமாடி எல்லாருக்கும் காட்சி தராரு. அப்போ பார்த்தீங்கன்னா 30 முக்கோடி தேவர்களும் மும்மூர்த்திகளும் எல்லாரும் வந்து அங்கே குழுமிடுறாங்க இந்த நடன தரிசனத்தை காண்பதற்காக. ஜெகஜோதியாக ஒரு ஜோதி பிழம்பாக அங்கே காட்சி தருகிற ஒரு அற்புதமான நாளாக அன்னைக்கு இருந்தது. அன்றையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆணி திருமஞ்சன விழா நாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு வரோம். ஒரு 10 நாள் உற்சவமாக. அந்த உத்திர நட்சத்திரம் ரொம்ப உஷ்ணம் இல்லைங்களா, அதனால் சிவபெருமான் மயானத்தில் நடனம் ஆடுறவர். அதனால் அவர் உஷ்ணத்தை தணிப்பதற்காக அவருக்கு வில்வ அர்ச்சனையும் வில்வ தீர்த்தமும் நமக்கு கோயிலில் கொடுக்குறாங்க. எப்படி பெருமாள் வந்து பார்க்கடலில் படுத்துன்னு இருக்காரு, அவருக்கு வந்து உங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் துளசி தீர்த்தம் நமக்கு சளியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, இது உடம்புக்கு குளிர்ச்சி இல்லாமல் உங்களுக்கு சூடாக இருக்கிறதுக்கு வில்வம். அந்த மாதிரி தான் நமக்கு சுவாமிக்கு இந்த மாதிரி அர்ச்சனை பொருட்களும் இருக்கிறது. உங்களுக்கு இந்த 16 வகையான அபிஷேகங்கள் நடக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள், தயிர், பசும்பால். பால் வந்து பசும்பால் மட்டும் கொடுங்க. எல்லா கோயிலையும் அபிஷேகத்துக்கு கொஞ்சம் மெனக்கட்டு தேடி கொடுங்க. பாக்கெட் பால் அவாய்ட் பண்ணிவிடுங்க. பால், தேன், நெய், சந்தனம், பன்னீர், இளநீர், பழரசம், பஞ்சாமிர்தம், நெய்யின்னு ஒவ்வொரு அபிஷேக பொருட்களுக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. பஞ்சாமிர்த அபிஷேகம் செல்வ வளம் தரும். பசும் பால் அபிஷேகம் ஆயுள் விருத்தியை தரும். அதே போல் தேன் அபிஷேகம் நல்ல குரல் வளம் தரும். இந்த மாதிரி அபிஷேகம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. பலன்கள் தெரிந்தும் அபிஷேக பொருட்களை கொடுக்கலாம், தெரியாமலும் நாம் செய்யலாம், அறிந்தும் செய்யலாம். எப்படி வேணாலும் செய்யலாம், கட்டாயம் பலன்கள் உண்டு. இந்த திருமஞ்சன தரிசனம் ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே சிறப்பான திருமண வாழ்வு தரும் ஒரு அற்புதமான பலன்கள். திருமஞ்சன தரிசனம் பார்த்தா என்ன பலன்கள் அப்படிங்கிற வகையில் தீர்க்க சுமங்கலித்துவம் தரும் பெண்களுக்கு. ஆண்களுக்கு நல்ல மன வளமும் நல்ல உடல் வளமும் கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சிதம்பரத்தில் மட்டும் இல்லாமல் உத்தரகோசமங்கையிலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம அருகில் இருக்கிற கோயிலில் போய் கூட நாம் எப்படி இதெல்லாம் நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நாம் பங்கு பெறலாம். எங்களால் முடியலம்மா, இதையெல்லாம் செய்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதி பத்தலை, இல்லை உடம்பு முடியல, ஏதோ ஒரு காரணம் அப்படின்றவங்க பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு கூட நீங்கள் போயிட்டு வரலாம். இல்லைன்னா தொலைக்காட்சியில் சிவசிவான்னு அவருக்காக நினச்சி விரதம் இருந்தும் செய்யலாம். விரதம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரதம் அவர்கள் வயது உடல் வசதிக்கேற்றா போல் இருந்துக்கோங்க. நீராகாரமாக நிர்ஜலமாக இருக்கிறதா அவங்க அதுக்கேற்ற மாதிரி. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் எத்தனை நாழி நிறைவுதோ ஃபுல்லாக இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு அந்த விரதத்தை நிறைவு செய்து கொள்வாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு நோன்பு முறையாகவும் கொண்டாடப்படுவார்கள். கடலூர், சிதம்பரம் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கேதார கௌரி நோன்பு இருக்கிறோம், அந்த மாதிரி இதுக்கு ஒரு நோன்பு இருந்து நோன்பு கயிறு கட்டி அந்த மாதிரி வழக்கம் உள்ளவர்களும் அப்படி செய்யலாம். பொதுவாக கோயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கலந்துக்கிறதுக்கு நிறைய பணம் கட்டணும் அப்படி இருக்குது. கட்ட முடியாதவங்க என்ன பண்ணணும்னா சரீர உழைப்பு, அங்கே போய் பூ கட்டி கொடுக்கலாம், இல்லை ஏதாவது சுத்தம் பண்ணி கொடுக்கலாம், இல்லை இந்த பால் எல்லாம் ஒன்றும் சேர்க்கலாம். என்ன முடியுமோ நம்மளால் உடல் உழைப்பு நாம் கொடுத்துக்கலாம். பொதுவாக கோயிலில் அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா இப்போவும் ரொம்ப ரொம்ப கம்மியான கோயிலில் ஒரு 6 கால பூஜைகள் நடக்குது. அதை பார்க்குறது ரொம்ப சிறப்பு. அதிகாலை 4 மணிக்கு நடக்கிற பூஜைக்கு பேர் திருவனந்தல் பூஜை தான் முதல் பூஜை. காலை 6 மணிக்கு காலசந்தி பூஜை, பகல் 12 மணிக்கு உச்சிக்கால பூஜை, மாலை 4 மணிக்கு சாயரட்சை பூஜை, இரவு 7 மணிக்கு ராக்கால பூஜை, இரவு 9 மணிக்கு அர்த்தஜாம பூஜை. அதைத்தான் நாம் பள்ளியறை பூஜைன்னு சொல்கிறோம். பால் பிரசாதத்தோட பைரவருக்கு பூஜையை முடித்து சாவியெல்லாம் கொடுத்து கணக்கெல்லாம் சமர்ப்பித்து
கோயிலை பூட்டுவாங்க. இதுதான் முறை. எல்லா கோயில்லையும் அந்த 6 காலமும் பெருமாளுக்கு பூஜை நடக்கணும். அது எந்த கோயில், சிவனாக இருந்தாலும் விஷ்ணு கோயிலாக இருந்தாலும் இப்படித்தான் நடக்கணும். ஆனால் இப்போ எல்லாம் ரொம்ப அருகி போயிடுத்து. பழைய மாதிரி 6 கால பூஜை அனைத்து ஆலயங்களும் நடக்கணும்னு நம்ம ஒரு வேண்டுதலை சிவபெருமானிடம் வைக்கலாம். பொதுவாக தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆண்டு. அதாவது பார்த்திங்கன்னா தேவர்களுடைய தட்சிணாயன காலம்ன்றது தையிலேருந்து ஆனி மாதம் ஒரு 6 மாதம் காலை பொழுது அவங்களுக்கு. உத்தராயண காலம் ஆடியிலேருந்து தை மாதம் வரைக்கும் ஒரு 6 மாதம் இரவு பொழுது தேவர்களுக்கு. இதை ஒட்டித்தான் நம்மளுடைய பூஜை இதெல்லாம் நடக்கும். அப்படி பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் தான் பிரம்ம முகூர்த்தம்னு வரும். அதனால தான் நாம் மார்கழி மாதத்தில் ஒரு பூஜை செஞ்சால் பல பூஜை செய்கிற பலன் அப்படின்னு வரும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மாசி மாதம் பார்த்திங்கன்னா காலை பொழுதாகவும், சித்திரை மாதம் மத்தியானம்னு சொல்லுவாங்க, ஆவணி மாதம் மாலை, நவராத்திரி வர்ற புரட்டாசி மாதம் அர்த்தஜாமம். அதனால தான் அப்புறம் சிறப்பாக பூஜையெல்லாம் நடக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் புலித்தோல் உடுத்தி கையில் மான், மழு, டமருகம், அக்னி, நாகாபரணத்தோட ஒரு கையில் அபயஹஸ்தமும் இன்னொரு கையை தன்னுடைய பாதத்தில் சரணடைகிற மாதிரி பாதத்தை காட்டியும் அவர் காட்சி தர்றார். வலக்கையில் டமகரும் இடக்கையில் அக்னியும் ஏந்தி நமக்கு ரொம்ப அற்புதமாக காட்சி தரார். சிவபெருமானுக்கு பஞ்சசபைன்னு சபைகள் உண்டு. திருவாலங்காடு ரத்ன சபைனும், சிதம்பரம் பொன்னம்பலம்னும், மதுரை வெள்ளியம்பலம்னும், திருநெல்வேலி தாமிர சபைனும், குற்றாலம் சித்திர சபைனும் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவாலங்காடில் மட்டும் ரொம்ப சிறப்பு. எப்படின்னா காரைக்கால் அம்மையாரை அம்மையே அப்படின்னு சிவபெருமான் கூப்பிட்றார். உலகத்தையே ரட்சித்து காக்கும் சிவபெருமானுக்கு அம்மையாக விளங்கக்கூடிய காரைக்கால் அம்மையாருக்கு நடன காட்சி கொடுத்தது தான் திருவாலங்காடு. அது ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்தலம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நாம் அன்னைக்கு என்னெல்லாம் முடியுமோ அன்னைக்கு சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்து, எதுவுமே முடியலன்னாலும் ஏகவில்வம் சிவார்ப்பணம்னு அதையாவது நாம் கொடுத்துட்டு அபிஷேகத்தில் ஆராதனைகளில் கலந்து கொள்ளலாம். முடிந்தவர்கள் கோயிலில் போய் கலந்துக்கங்க, முடியாதவர்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் இருக்கிறத கலந்து பூஜை செய்யுங்க. அதுவும் முடியாதவங்க வீட்டிலிருந்து சிவ சிவ என்று சிவநாமம் ஜபித்து பஞ்சாட்சரம் சொல்லி சிவனுடைய பல வகையான பாடல்களையும் ஸ்லோகங்களையும் சொல்லி அன்னைக்கு உங்களுக்கு முடிந்த விரதங்கள் இருந்து தான தர்மங்களுடன் இந்த அற்புதமான ஆணி திருமஞ்சன பூஜையில் அனைவரும் கலந்து கொண்டு இறைவனின் நல்லாசி பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.